ஹே ஆல், எந்த டைப் ஆஃப் ஆன கல்யாணம் பண்ணால் நம்ம மேரேஜ் லைஃப் சிறக்கும் ஓஹோன்னு இருக்குங்கிறத பற்றி பேசிக்கிட்டே கொரியன் ராமன் நூடுல்ஸ் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஸ்பைசி சாஸ் பண்ணுறதுக்கு ஆனியன் கார்லிக் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப பொடி பொடியாக சாப் பண்ணிக்கிறேன். அப்புறம் புளி தண்ணியவும் கரைச்சி எடுக்கிறேன். இப்போ கம்மிங் டு த டாபிக், எனக்கு டீனேஜில் விஜய் தேவரகுண்டானா ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த மாதிரி ஹேண்ட்ஸமான ரக்கடான பையனை பார்த்து சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிடலாமான்னு கேட்டால் ஹேண்ட்ஸத்தை வச்சு கால்னாக்கு பிரயோஜனம் இல்லை. அடுத்து ரகட் வச்சு டெய்லி என்ன சண்டை காட்சியில் விட்டு சம்பாதிக்க போகிறோமா, இல்லை என்றைக்கோ ஒரு நாள் எப்போயோ ஒருத்தர் வந்து என் செயினை திருடுவாங்கிறதுக்காக இதை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை ஃபுல்லாக கூட வைக்கவா? நெவர். அப்போது ரெண்டாவது கேட்டகிரி, பார்க்க நல்ல பழமாக வெளியில் யார்ட்டையும் அதிகம் வாய் பேசாத படிக்கிற பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிடலாமான்னு கேட்டால் அதுங்க என்னமோ வெளியில் இருக்கிற வரைக்கும் புள்ள பூச்சியாக தான் இருக்கிறாங்க. நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நேரமோ ராசியோ ரவுடிசத்தை கற்றுக்கிட்டு வந்த வித்தையை காட்டிடுறாங்க. அப்போ என்ன தான் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இங்கே சைட் பை சைட் புளியை கரைச்சி வச்சாச்சு. இனி நூடுல்ஸை தனியாக உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் சாஸ் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் இஸ் மஸ்ட்டு ஊற்றி கார்லிக் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு அப்புறம் ஆனியன் போட்டு வதக்கி ஒரே ஸ்பூன் சோயா சாஸ், அதுக்கு மேலே போனால் கசந்துடும். அப்புறம் சில பொடிகள்லாம் சேர்த்தேன். என்னங்கிறத கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்புறமா புளி தண்ணி ஊற்றி வேக வச்சா சாஸும் ரெடி. இப்போ கம்மிங் பேக் டு த டாபிக், எந்த கேட்டகரியாக இருந்தால் என்ன, யார் எப்படி போவான்னு தெரியாது நமக்கு. அப்போ சிலர் வேடிக்கையாக சொல்கிற மாதிரி லவ் மேரேஜஸ்னால் நம்மளா கழுத்து நெரிச்சு சாகிறது, அரேஞ்ச் மேரேஜ்னால் ஆல்ரெடி சேர்ந்து கொள்றதுங்கிறது நாட் ஓன்லி ஃபார் மென், பெண்களுக்கும் பொருந்தும். பிகாஸ் மேரேஜுங்கிறதே ஒரு கமிட்மெண்ட். ஏன் வீடியோவை 25 வயசு பெண்மணிகள்லேருந்து 50 வயசு தாய்மார் வரைக்கும் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுது. அதனால தான் இந்த பதிவு. இதில் நான் என்ன நினைக்கிறேன்னா, நெரிச்சிட்டு சாகிறதோ 4 பேர் தள்ளி விட்டு கொள்றதோன்னு ஆயிடுச்சு. அதை லேட்டாக தான் பண்ணுவோமே. 30 வயசு கூட ஆகட்டும், என்ன இப்போது நல்லா என்ஜாய் பண்ணலாம், நிறைய ட்ராவல் பண்ணலாம். மெயினாக நம்மன்னு இண்டிபெண்ட்டாக நிற்கிறதுக்கான எல்லா செட்டப்பும் பண்ணிக்கலாம். அப்புறம் குதிக்கணுன்னா குதிச்சுக்கோங்க, நீங்கள் தள்ளி விடனா விட்டுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் ஒன்று, மேரேஜ்க்கு அப்புறம் ஆண்களுக்கு எப்படி அவங்களோட சுதந்திரமே போயிடுச்சோ அதே தான் பெண்ணுக்கும். அவங்களுக்காக அவங்க வீட்டுக்காகன்னு மாறி மாறி ஒரு கட்டத்தில் அவளுங்கிற அடையாளமே கூட போயிடும். ஸோ மொத்தத்தில் பொறுமையாக நிதானமாக உள்ளே இறக்குனா போதுங்கிற நோட்டோட கடைசியாக சாஸை இறக்குறதுக்கு முன்னாடி சால்ட் அண்ட் ஜாகரி போட்டு இறக்கி வச்சுக்கிட்டேன். இனி அதை மிக்ஸ் பண்ணுறது தான் வேலை. இதோட கண்டிப்பாக எக்கை தொட்டு தான் சாப்பிடணுமா. நான் கூட ஏதோ டேஸ்ட்டுக்கோன்னு நினச்சேன், அதெல்லாம் இல்லை. அந்த நூடுல்ஸை வெறுமனே சாப்பிடவே முடியாது, அவ்வளோ ஸ்பைசி. இல்லை நம்ம ஸ்பைஸை குறைச்சிக்கலான்னு கேட்டால் அப்போயும் முடியாது. பிகாஸ் அப்போ தான் அந்த புளிப்போடு அது மேட்ச் ஆகுது. அதனால் அந்த ஸ்பைஸியான நூடுல்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த மைல்டான எக்கோடு சாப்பிடும்போது தான் ஈக்குவல் பண்ண முடியுது. நான் ரியல் ராமன் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டதில்லை. ஸோ எனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்து. பட் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா நோ தான். என்றைக்காவது வீட்டில் வேலையே இல்லை, நீங்கள் சமையல் பக்கமே போனது கிடையாது, ரொம்ப வெட்டியாக இருக்கிறீங்கன்னா ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அதில் ஜஸ்ட்டு எக்கில் சால்ட் மட்டும் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு, எதுக்கு தட்டு அவங்கள மாதிரியே பவுலுக்கு போவோன்னு நூடுல்ஸை போட்டு எக்கை வச்சு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்பைஸ் லவருக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தரமான வீடியோஸாக வெயிட்டிங். அண்டில் தென் டாடா.